63 நாயன்மார்கள்ல அடுத்த 10 நாயன்மார்கள்ல இப்ப பார்க்க போறோம். இது பகுதி 3. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம புதையல் கதைகள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திருநீலகண்ட நாயனார் திருமண்டலத்தில் பிறந்தார். அவரின் வாழ்க்கை முழுக்க ஒரு விசேஷமான உறுதி கொண்டு அமைந்தது. இளம் வயதில் திருமணமானதும் அவர் ஒரு கடினமான தீர்மானம் எடுத்தார். சிவ பூஜைக்கு அர்ப்பணித்த இந்த உடலை வேறு யாரும் தீண்டக்கூடாது என்கிற உறுதி. அதனால் தனது மனைவியையும் தீண்டாமல் சீரும் சீலமும் கொண்ட வாழ்க்கையை நடத்தினார். ஆனால் இது எளிதா? சுற்றியுள்ள சமூகமும் நெருக்கமான உறவுகளும் நண்பர்களும் இவனிடம் ஏதாவது தப்பு இருக்கிறது என்ற பார்வையோடு பார்த்தனர். அவரை சந்தேகத்துடன் பேசினர், நிந்தித்தனர். ஆனால் நாயனார் மனதில் மட்டும் சிவபெருமானின் திருநாமமே நின்றது. காலம் கடந்து போனது. அவர் முதுமையில் அடைந்தார். ஒரு நாள் திருக்கூலத்தில் நாயனார் தம்முடைய மனைவியின் தோளில் கையை வைத்து நின்று குளித்தார். அந்த தருணம் ஒரு தெய்வீக அன்பின் விளக்கம். அந்த நிமிடத்தில் சிவபெருமான் தன் அருள் வடிவில் வந்து இருவருக்கும் இளமை தோற்றத்துடன் திருநடனம் புரிந்து ஆசி வழங்கினார். இந்த பக்தி தீவிரமான உறுதி கொண்ட ஒன்று. மனிதர்கள் நமக்கு அளிக்கக்கூடிய சந்தேகத்தையும் நிந்தனையையும் தாண்டி இறைவனின் பரிசு எப்படி ஒரு நாளில் நம்மை மேலே தூக்கி நிறுத்தும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. திருநீலகண்ட நாயனார் போல் நம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கான அர்ப்பணையாகவே இருக்கட்டும். பெருமிழலை குறும்பர் நாயனார் பக்திக்கு எல்லை இல்லை என சொன்னவர். சீலம், அன்பு, பக்தி இவை மூன்றும் ஒரே உள்ளத்தில் கலந்திருந்தவர். பெருமிழலை குறும்பர் நாயனார் தஞ்சை மண்டலத்தில் உள்ள பெருமிழலை என்ற ஊரில் பிறந்தவர். தொழிலாக வில்லும் அம்பும் கொண்டு வேட்டையாடும் வேட்டுவர். ஆனால் அந்த வாழ்க்கையின் மையம் வேறு. சிவபெருமானை வழிபடுபவர்களை துணை புரிவதே அவரது பெரிய பணி. அவர் எதிர்நோக்கிய வாழ்க்கையின் நோக்கம் சிவனடியார்களுக்கு தேவைப்பட்டதை உடனே செய்வது. தனது சம்பாதிப்பிலிருந்து உணவு, உடை, வசதி எதுவாக இருந்தாலும் சிவபெருமானின் அடியார்களுக்கு அர்ப்பணித்து மகிழ்ந்தார். அந்த அளவிற்கு அவர் பக்தியில் திளைத்திருந்த போது ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை சந்திக்கிறார். இருவருக்கும் உள்ள பிணை பக்தி பிணை. சுந்தரருடன் அவர் இணைந்து கயிலை வரை பயணம் செய்கிறார். மனிதனாய் பிறந்தவர், சிவனடியார்களுக்கு சேவை செய்தவர், சுந்தரருடன் தேவலோக பயணம் செய்தவர். இது தன்னலமற்ற பக்தியின் சிறந்த நிலைதான் அல்லவா? இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம். இறைவனை நேசிக்கிறவர்கள் மீது அன்பு காட்டுவது அவரையே நேசிப்பதற்கு சமம். காரைக்கால் அம்மையார் பக்திக்கே உருவான பெண்மையின் திருவுருவம். பண்டைய காரைக்கால் நகரம். அங்கே ஒரு செழிப்பான வீடு. அதில் பிறந்தார் பூந்தராயி. நற்பண்பும் அழகும் கொண்ட ஒரு பெண். கடவுளிடம் பேரன்பு கொண்டவர். தனது வாழ்வை இறைவனுக்கே அர்ப்பணித்தவர். ஒரு நாள் அவரது கணவர் நண்பருக்காக மாம்பழம் கேட்டார். அம்மையார் அன்னே வரவேண்டியது போல, சிவபெருமானே, நான் ஒரு பழம் தர வேண்டும், தயவு செய்து அருள்வாயாக என இறைவனை நோக்கி பரமாக வேண்டினார். அற்புதம் நடந்தது. ஒரு பழம் பசுமையாக கடையிலின்றி அவர் கைகளில் வந்தது. அதை உணர்ந்த கணவர், இவள் என் மனைவியா, இல்லை இறைவியின் ஒரு வடிவமா என பயந்தார். அம்மையாரை விலக்கிவிட்டு வேறு வாழ்வை தேர்ந்தெடுத்தார். அம்மையார் ஏமாற்றம் கொள்ளவில்லை. இறைவனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். நான் பெண் வடிவத்தில் இருக்க வேண்டாம், அழகும் ஆசையும் வேண்டாம், உன் பாத சேவைக்கு உகந்த ஒரு பேய் வடிவம் எனக்கு தாரும். அந்த பக்திக்கு முன் சிவபெருமானும் மிளனம். அவர் அருள் புரிந்தார். அவளுக்கு பேய் வடிவமாய் திருவாடுடையாரில் நடனமாடும் பாக்கியம் தந்தார். இறைவன் அவளை கேட்டார். அம்மையே ஆசீர்வதித்தார். 63 நாயன்மார்களில் இடம்பெற்ற ஒரே பெண் காரைக்கால் அம்மையார். இன்று உலகம் மாறினாலும் அம்மையாரின் பக்தியும் பாடல்களும் பெருமையும் நமது உள்ளங்களில் நிலைத்திருக்கும். அம்மையே போல் நாமும் பக்தியில் தேய்ந்தாலும் இறைவன் நம்மையும் ஒரு நாளில் தேடியே வருவார். அப்பூதி அடிகள் பக்திக்கு உயிரையும் அர்ப்பணித்தவர். திருநாவுக்கரசர் நாயனாரின் பெயரை மட்டும் கேட்டும் தொழுதும் வாழ்ந்தும் வந்தவர் அப்பூதி அடிகள். திருவையாற்றில் வாழ்ந்த இவர், அவர் பெயரால் நல்யாணங்கள், தூண்கள், குடமுழுக்குகள் எதுவாக இருந்தாலும் அமைத்திருந்தார். இவருக்கு பக்தி இருந்தது. பயமாகவும் புகழாகவும் அல்ல, இறை நம்பிக்கையின் ஆழ்ந்த அடையாளமாக. ஒரு நாள் திருநாவுக்கரசர் அவருடைய வீடு வந்தார். அவர் வந்திருக்கிறார் என்ற தகவலில் அப்பூதி அடிகளின் வீட்டில் கொண்டாட்டம். அவருக்கு பரிசாக உணவு தயார் செய்யும் போது அப்பூதியின் மகன் ஒரு பாம்பால் கடியுண்டு உயிரிழந்தான். அது ஒரு பரிதாபமான தருணம். ஆனால் அப்பூதி அடிகள்
அச்சத்திலும் உணர்ச்சியிலும் மூழ்கவில்லை. திருநாவுக்கரசரின் உணவு பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தால் தன் மகனை சுமந்தும் மறைத்தும் தொண்டில் கவனம் செலுத்தினார். நின்றார், புன்முறுவல் பூத்தார், தன் துக்கத்தை உள்ளே மறைத்தார். இதை உணர்ந்த திருநாவுக்கரசர் உணவு முடித்த பின் கேட்டார், உண்மை என்ன? அப்பூதி அடிகள் அப்போது மகனின் நிலையை வெளிப்படுத்தினார். அந்த தருணத்தில் திருநாவுக்கரசரும் இறைவனையும் வணங்கி அருள் வேண்டினார். சிவபெருமான் அருள் செய்தார். அப்பூதியின் மகன் உயிருடன் எழுந்தான். இது சாத்தியமா? ஆம், பக்தியால் மரணத்தையும் மீற முடியும் என்பதற்கான சாட்சி இது. அப்பூதி அடிகள் போல் நாமும் உண்மையான பக்தியை வளர்த்தோம் என்றால் இறைவன் நம்மை ஒருபோதும் விளக்க மாட்டான். திருநீலநக்கர் நாயனார் பக்திக்குள் நீங்காத நுணுக்கம். திருச்சாத்தமங்கை சிவபெருமானின் புனித இடம். அங்கே வாழ்ந்தார். திருநீலநக்கர் நாயனார் நன்னெறி, நூலறிவு, பக்தி மூன்றையும் இணைத்து வாழ்ந்தவர். அவர் வாழ்வின் மையம் சிவபெருமானின் திருவழிபாடு. ஒரு நாள் அவரும் அவரது மனைவியும் அபயந்தி ஆலயத்தில் சிவலிங்கத்தை வணங்கிக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் சிவலிங்கத்தின் மேல் ஒரு சிலந்தி வீழ்ந்தது. அது இறைவனை தொந்தரவு செய்யுமோ என்ற எண்ணத்தில் அவருடைய மனைவி அதனை வாயால் ஊதினாள். அதை அப்பால் தள்ளுவதற்காக. அதை கண்ட திருநீலநக்கர் அவளை கடிந்து எச்சரித்தார். இறைவன் மீது வாயால் ஊதுவது தவறு என கூறினார். அவருடைய பக்தியில் ஏற்பட்ட குற்ற உணர்வும் நுட்பமும் அதில் தென்பட்டது. ஆனால் அந்த இரவு திருநீலநக்கருக்கு கனவில் சிவபெருமான் தோன்றி, உன் மனைவியின் செயல் தவறில்லை, அவள் பக்தியில் செய்தது, நான் அதனை அன்பாக ஏற்றுக்கொண்டேன் என அருளினார். அந்த அருள் தரிசனம் திருநீலநக்கரை அழவைத்தது. அவர் உணர்ந்தார், இறைவனின் நோக்கம் நம் எண்ணத்தின் தூய்மையில்தான் இருக்கிறது. இது நமக்கு சொல்லும் பாடம். பக்தியில் உண்மையும் அன்பும் இருந்தால் எதை செய்தாலும் இறைவன் அதை அருளாகவே எடுத்துக்கொள்வார். திருநீலநக்கர் போல நாமும் பக்தியில் சிறந்த நெறியை பின்பற்றினால் இறைவன் நம்மையும் கனவில் வந்து அருள்விப்பார். நமிநந்தி அடிகள் பக்தியில் தீயும் நனைக்கும். தென்னாட்டில் திருநாவலூர் என்ற புனித பாட்டணத்தின் ஊர். அங்கிருந்து உயர்ந்தவர் நமிநந்தி அடிகள் நாயனார். அவர் வழிபாட்டில் ஒரு விதி இருந்தது. சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டியது நெய்யால்தான். அதற்காக ஜைனர்களிடம் நெய் வாங்கி பயன்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் அந்த ஜெயினர்கள் இகழ்ச்சியோடு நெய் தர மறுத்தனர். நமிநந்தி அடிகள் ஏமாற்றமடைந்தார். இறைவனுக்காக ஒளியேற்ற வேண்டும், ஆனால் நெய் இல்லை எனில் அவர் சிவபெருமானை எண்ணி தண்ணீரை எடுத்தார். அதிலேயே விளக்கு ஏற்றினார். அற்புதம் நிகழ்ந்தது. தண்ணீரில் தீ ஏற்பட்டது. அந்த ஒளி மனிதனின் அறிவுக்கு அப்பாற்பட்டது, ஆனால் பக்திக்கே உரித்தானது. இதை கண்டவர்கள் திகைத்தனர். இகழ்ந்தவர்கள் தலை குனிந்தனர். இறைவன் தனது பக்தனை வெறுப்பில்லாமல் உயர்த்தினார். தண்ணீர் போல மென்மையான பக்தி இருந்தால் அது தீ போல பிரகாசிக்க கூடும் என்பதற்கான நேரடி சாட்சி நமிநந்தி அடிகள். நாமும் வாழ்க்கையில் எதுவேனும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஈசனை நம்பினால் அதுவே அற்புதமாக மாறும். திருஞான சம்பந்தர் ஞானத்தால் உலகை ஒளிர வைத்த தெய்வ குழந்தை. சைவம் ஒளிர சமண மதம் வீங்கிய காலம். முதுகுளத்தில் ஒரு 3 வயது குழந்தை அழுது கொண்டிருந்தான். அவர்தான் ஞான சம்பந்தர். அவரை அழவைத்தது பசி இல்லை, அவரது அப்பா நீந்தி கொண்டிருந்த போது. அவரை விட்டுவிட்டு போனதும் தான் காரணம். அந்த தருணத்தில் பார்வதி அம்பிகை தேவி தோன்றி ஒரு பன்னீர் கூடத்தில் ஞானப்பாலை ஊற்றி கொடுத்தாள். அந்த பால் வயிற்றை மட்டுமல்ல, உயிரையும் ஞானத்தையும் நிரப்பியது. அந்த தருணமே தோடுடைய செவியன் எனத் தொடங்கிய 10 பாடல்கள் முழு உலகையே அதிர வைத்தன. திருஞான சம்பந்தர் சிறு வயதிலேயே பெரியோர்களுக்கு குரு ஆனார். திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் கூட இவனது ஞானம் இறைவனால் நேரடியாக வழங்கப்பட்டது என்று தன்னை விட உயர்ந்தவர் என போற்றினார். சமணர்களால் அரசரின் அன்பு சைவத்திலிருந்து விலகி இருந்தபோது ஞான சம்பந்தர் அவரது பாடல்களாலும் அற்புதங்களாலும் மறுமதத்தையே வென்று சைவத்தை மீண்டும் மக்களின் இதயத்தில் பதித்தார். சிறுவயதில் ஞானம் பெற்றவர், பாடல் வழிபாட்டால் உலகை மீட்டவர், இறைவனுக்கும் இறை மக்களுக்கு இடைப்பட்ட பாலமானார் திருஞான சம்பந்தர். நாமும் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்யுள் சொல்லினாலும் அந்த ஒலி இறைவன் காதில் விழும். அந்த ஒளி நம் உள்ளத்தை நனைய செய்யும். ஏயர்கோன் கலிக்காமர் பக்தியின் ஓர் ஆழ்ந்த உணர்வு திருப்பம். பாண்டிய மண்டலத்தில் மதுரைக்கு அருகில் வாழ்ந்தார். ஏயர்கோன் கலிக்காமர் நாயனார் சைவத்தில் நிலை பெற்றவர், பாடல் வழிபாட்டில் கலந்த பெருமை மிக்கவர்.
அவருக்கு திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இறை தூதர்கள் போல இருந்தவர்கள். அவர்களில் சுந்தர நாயனார் மீது அவர் கொண்ட பற்று அழியா பக்தி. ஆனால் ஒரு நாள் சுந்தரர் இறைவன் அருளால் தூதராக அனுப்பப்பட்டு ஏயர்கோனிடம் வந்தார். தன்னை பூதத்தூதன் என குறிப்பிட்டபடி அதை கேட்ட கலிக்காமர் உள்ளத்தில் குழப்பமடைந்தார். இறைவனுக்கு தூதனா? அது எப்படி என்று எண்ணி சுந்தரரை கடிந்து பேசினார். அந்த வாக்கியங்கள் பக்தியிலிருந்து வந்திருந்தாலும் அவைகளை இறைவன் நுட்பமாக எடுத்தார். கலிக்காமருக்கு சூளை நோய் ஏற்பட்டது. துன்பம் தீராத வலி, காயப்படுத்தும் நாள் இரவுகள். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, என் பக்தியிலும் தலையெழும் அகங்காரத்தை இறைவன் சோதிக்கிறான். அவர் தவம் பிடித்தார், மனம் திருத்தினார், ஈசனை வேண்டினார். அந்த அடக்கம், அந்த உண்மை திரும்பிய மனம் இறைவனை தவிர வேறு யாரால் புரிய முடியும்? சிவபெருமான் அருளால் நோய் நீங்கியது. உடலும் மனமும் மீண்டு பாடலாலும் பண்பாலும் பக்தியில் வேரூன்றினார். பக்தியில் கூட நிம்மதிக்கு அகங்காரத்திற்கு இடமில்லை. அழிந்த பின்தான் இறைவன் முழுமையாக நம்முள் புகுந்து விடுவார். ஏயர்கோன் கலிக்காமற் போல் நாமும் பக்தியில் சோதனைகள் வந்தாலும் அவையெல்லாம் நம்மை மேம்படுத்தும் இறை திட்டமே என்று நம்புவோம். திருமூலர் திருமந்திரத்தின் தந்தை, பசுக்களின் காவலன். பாரத நாட்டில் அருள்மிகு நந்தி எம்பெருமானின் நலம் கற்றுக்கொண்டவர் திருமூலர். அவர் அற்புதமான திருமந்திரங்களை பாடியவர், மனிதர் மனதை குணப்படுத்தும் வித்துகளை கொண்டவர். திருமூலர் ஒரே சித்தர் அல்ல, மூலமும் ஆனார். இது ஒரு பெரிய மர்மம். விடம் தீண்டி மூலன் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர். ஒரு நாள் இந்த மூலன் இறந்த போது அவரின் அன்பு பசுக்கள் துயரமடைந்தன. பசுக்களின் துயரம் அந்த பசுவின் சோகத்தில் அழிந்து போனது. அப்பொழுது மூலன் தனது ஆன்மாவை பசு உடலில் புகுத்தி பசுக்களை காப்பாற்றினார். அந்த நிமிடமே பசுக்களின் துயரம் தீர்ந்தது. இதுதான் அருள்மிகு திருமூலரின் மறுமொழி. நம் உயிரும் நம் அன்பும் மற்றவர்களின் வாழ்வுக்கும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். திருமூலர் பக்தி, அறிவு மற்றும் பராமரிப்பின் திரிகுணத்தை அனைவருக்கும் உணர்த்தும் முன்னோடியானவர். நாமும் இன்றும் அவரின் கல்வியை பின்பற்றி அன்பும் கவனமும் கொண்டு வாழ்வோம். தண்டி அடிகள் பக்தி வெற்றி பெறும் காட்சி. சிவபெருமான் அருளால் மனமும் விழிகளும் தெரிந்த மனிதர் தண்டி அடிகள். அவர் கண் குருடாக இருந்தாலும் சமுதாய நலனுக்காக பெரிய ஒரு குளம் தோண்டினார். அதனால் மக்கள் நீர் பெற்றனர், வாழ்க்கை வளமானது. ஆனால் சமண மத மக்கள் அவரை சவால் விட்டனர். உன் பக்தி எதுக்கு, கண் கண்டு சாட்சி இல்லாத போது என்று. அவர் ஈசனை வேண்டினார். சிவபெருமான் அருளால் தண்டி அடிகளுக்கு கண் பார்வை திரும்பியது. அதனால் சமணர்கள் தங்கள் பார்வையை இழந்தனர். இது பக்தியின் சக்தி, அது நம்பிக்கையின் வெற்றி. பக்தி என்றால் உடல் மட்டுமல்ல, மனமும் கண்களும் பிரகாசிக்க வேண்டும். நம்பிக்கையால் மனிதன் எல்லாவற்றையும் கடந்து செல்ல முடியும். தண்டி அடிகள் போல நாமும் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் எந்த தடையும் நம்மை தடுக்க முடியாது.